ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வரைஞ்சி எப்பவும் போல் நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற பார்டரை நம்ம கீழே இருக்கிற நேர் பண்ணி அதையே நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதை கட் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுற கையோட தையல் அடிக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். அந்த பத்தாத பீஸுக்கு கொஞ்சம் ஜாயின் போட்டு அடிச்சுக்கலாம் கைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் போல் பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு பேக் பீஸ் தான் வெட்டணும். கையும் பேக் பீஸும் வெட்டிட்டா மீதி இருக்கிற ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஹைட் வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு அதனோட ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து டாட் பிடிக்கிறதுக்கான துணி வந்து நான் இந்த பக்கமே விட்டுட்டேன். பாருங்கள், நான் கீழே இருக்கிற ரவுண்ட் வந்து நம்ம எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறத அப்படியே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். கீழே வந்து பட்டிக்கிட்ட மட்டும் எனக்கு ஒரு இன்ச்சு லூஸ் கேட்டாங்க. அதனால் 2 இன்ச் 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல 2 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எப்பவும் போல் விட்டுட்டேன். கழுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இருக்கிற ஷேப்பை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து அது 1/4 இன்ச் விட்டுருக்கிறது எதுக்குன்னா, கொஞ்சம் கீழே வந்து ஊக்கு போடுற பட்டி பக்கத்தில் ஊக்கு போடுற சைடில் எனக்கு கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு பத்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 4 பக்கம் இது பண்ணி விடும்போது ஒரு 1/4 இன்ச் விட்டோம்னா 1 இன்ச்சு வந்துடும். இதில் கழுத்து அளவை வந்து எப்போ இருக்கிற அளவை விட ப்ளவுஸோட கழுத்திறக்கத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே வைக்க சொன்னாங்க. வச்சாச்சு. இறக்கம் நீங்கள் கீழே வந்து கழுத்தோட அளவை இறக்கும் போது நீங்கள் வந்து இதில் வந்து ஷோல்டரை வந்து அகலம் பண்ணாதீங்க. ஷோல்டரையும் அந்த பின்னாடி நம்ம கொஞ்சம் குளிச்சு வெட்டுவோம்ல, அதையும் அகலம் பண்ணாதீங்க. ஷோல்டர் இறங்கும். ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம். ஆம்கோல். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ஆம்கோல் வந்து அளவாக இருக்கான்னு அளந்து பார்க்கலாம். நம்ம வந்து திருப்பாமல் அளக்குறோம். அப்போ பாருங்கள், 1 இன்ச் வந்து இது பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து திருப்பி தான் அளக்கணும். ப்ளவுஸில் அளந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு அவங்க ஒரு 2 கோடு அளவுக்கு லூஸ் வரும். 2 கோடு அளவுக்கு லூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 2 கோடு அளவுக்கு விட்ருக்கோம். பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். நம்ம மார்க் பண்ண இடமும் இதுவும் ஒரே அளவில் தான் இருக்குது. 1.5 இன்ச் மேலே வந்து கீழே தான் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம மேலே 1.5 இன்ச்சே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கம் வந்து இந்த ப்ளவுஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே மேலே மார்க் போட்டு இருக்கிற அளவை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா
ஆம்கோல் சைடு முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் குளிச்சு நம்ம வந்து வெட்டணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு குளிச்சு வெட்டிக்கலாம். இதையே அப்படியே நம்ம எப்பவும் போல் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கலாம். நம்ம அதே குளிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். இதையே பேக்கோட ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கிறோம்ல, அதில் வந்து பெரிய கோடாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஷோல்டரை வச்சு அளந்து மார்க் பண்ணும்போது மேலே வந்து நீங்கள் தையலுக்கு ஓட்டுறத இது பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் அந்த 1/4 இன்ச்சு அந்த 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது அந்த இது வந்து வரும். ஏன்னா நம்ம கொக்கியில் வந்து நம்ம பிடிச்சு இது பண்ணியிருக்கோம். பட்டிக்கும் கீழே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணினதுக்கப்புறம் அந்த இதில் வந்து 1/2 இன்ச் தானே விட்டோம், அதனால் தையலுக்கு கீழே அவ்வளோதான். பாருங்கள் பட்டியோட அளவு வந்து எப்படி இருக்குன்னு, நான் மார்க் பண்ண மாதிரி இருக்கா இல்லை யூ மாதிரி வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ நம்ம மார்க் பண்ணிருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டும் ரெடி. இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கான அளவை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, மேலேயும் 2.5 இன்ச்சு. இதில் வந்து 5.25 இருக்குது. நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 3 இன்ச்சு. கீழே டாட் பிடிச்சதும் 3 இன்ச்சு, மேலே டாட் பிடிச்சதும் 3 இன்ச்சு. இப்போ பாருங்கள் 2.5 இன்ச் அளவு கீழேருந்து மேலே பிடிச்ச அளவு. இதில் சென்டரை எடுத்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம பின்னாடி தெரியறதுக்கு ஒரு ஊசியில் குத்தி, ஏன்னா இது ரெண்டு பக்கம் ஒரே அளவாக வரணும், இந்த பக்கம் நம்ம அளந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பக்கமே மார்க் பண்ணி இது பண்ணிட்டேன். இது மட்டும் 3 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச் கரெக்டாக வச்சு பண்ணிவிட்டு மேலே மார்க்க 2.5 இன்ச்சு. நம்மளுக்கு வந்து தெரியக்காக அடையாளப்படுத்திக்கலாம். பட்டி கட் பண்ணிடலாம். நம்ம எந்த பக்கம் பேக் வெட்டணுமோ அந்த பக்கம் பேக்கும், எந்த பக்கம் ஃப்ரண்ட் வெட்டணுமோ அந்த பக்கம் ஃப்ரண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் தெரியாது. முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமே எழுதி வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ பீஸ் மேலே வச்சு நம்ம வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் வெட்டிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம துணியை சைடில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா இது வந்து உருகிற துணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு வெட்டுங்க. பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் வெட்டுறேன்னு. ஒரு 1/4 இன்ச்சு துணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வெட்டணும். நம்மளுக்கு பிரிஞ்சே வந்தாலும் நம்ம தைக்கிறப்ப அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான், ஆனால் வந்து ஷார்ப்பு வந்து கப் ஷார்ப்பு வந்து இதில் நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் போல் கிடைக்கும்.
அடுத்த வீடியோவில் கட்டிங் வீடியோ மட்டும்தான் இப்போ போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு கப் வந்து எப்படி ஷார்ப்பாக வந்திருக்குதுங்கிறத நான் கண்டிப்பாக போடுறேன். கிராஸ் கட்டிங் ஷார்ப் வந்து இதில் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.